ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெருமாள் முருகன் சார் எழுதிய பூனாச்சி சொல்லிட்டு ஒரு வெள்ளாட்டின் கதை. இந்த புக்கு தான் ரிவ்யூ பண்ண போறோம். ரொம்ப அழகான புக்கு. பெருமாள் முருகன் சார் ரொம்ப அழகான எழுத்து நடையில அழகா எழுதியிருக்கிறாரு. பூனாச்சி இந்த பேரு ரொம்ப அழகா இருக்குதுல்ல, எங்கேயுமே கேள்விப்படாத பேரா இருக்குது. இந்த பேர் என்னை ரொம்ப இழுத்துது. அதனால இந்த புக்கை நான் பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு வாங்கினேன். இந்த புக்கு ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு படிக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. முழு கதையும் படிச்சுட்டு போகலான்னு தான் உங்களுக்கு தோணும். இந்த கதை பூனாச்சி, அதாவது ஒரு வெள்ளாட்டு பத்திய கதை. அதை ஏன் இவர் வெள்ளாட்டு பத்தி எழுதினார்னு சொல்லிட்டு முன்னுரையிலேயே அழகா சொல்லியிருக்கிறாரு அவரு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கதையோட ரொம்ப நம்ம ஹீரோயின் யாருன்னா பூனாச்சி. அவங்க 7 குட்டி போட ஒரு வெள்ளாடு, அதாவது செம்மறி ஆடு ஒரு குட்டி தான் போடும், வெள்ளாடு 7 குட்டி போடுற அதிசயமான ஆடு, அந்த மாதிரி நிறைய இதுல வரும். அதுக்கப்புறம் இதை ஒரு கிழவன் கிட்ட ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த கிழவன் இதை வாங்கிட்டு வந்தோடனே திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இது அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே வளர்க்குறாங்க, தான் பொண்ணு மாதிரி பாக்குறாங்க. இந்த பூனாச்சியும் அந்த அந்த கிழவி கிட்ட போய் அழகா விளையாடுறது, தோல்ல ஏறுறது, அவங்க கிட்ட சாப்பாடு ஊட்டுறது, இந்த மாதிரி அழகான நினைவுகள்லாம் சொல்றாங்க. பால் இல்லாம கஞ்சி தண்ணியை ஊத்துறது, இப்ப புண்ணாக்கு குடுக்கறது, அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் வரும். அந்த அரசாங்கத்துல காது குத்துற வழக்கம் இருக்குது. அப்ப பூனாச்சி கூட்டிட்டு போறாங்க, அங்க என்னென்ன நடக்குது அதெல்லாம் வரும். பூனாச்சியோட முதல் காதலன் பூவன் சொல்லிட்டு தம் பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துருப்பாங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. அதுல ஒரு அழகான வரி வரும், கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா, கட்டிச்சோறு கட்டியதுக்குள்ள போயிடணும், அப்படி இல்லாட்டி அது கெட்டு போறதுக்குள்ள போயிடணுமா பொண்ணு வீட்டுக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு அதை படிக்கும் போது. அதுக்கப்புறம் அவங்க பூவனை மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட முதல் காதல் நிறைவேறாம போயிடுது. தனக்கு விருப்பமில்லாத ஒரு கிடாவோட அவங்க 7 குட்டி போடுறாங்க. அந்த 7 குட்டிகள் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் திருப்பி பூவனை பாக்குறாங்க. அப்ப பூவனை பார்க்கும்போது நீ இறந்திருப்பையோ நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பூனாச்சி சொல்லுவாங்க. நான் ஆடா இருந்துக்கும் போது பலி கொடுக்கலாம், இல்லாட்டி கறிக்கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவன் சொல்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. பூவன் மூலம் திருப்பி அவங்க 7 குட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த அசுர லோகத்துல ஒரு பஞ்சம் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கடைசியா பூனாச்சிக்கு என்ன ஆகுது, அந்த கிழவன் கிழவி என்ன பண்ணாங்க. ரொம்ப அழகான கதையே ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன புக்கு தான், வாங்கி படிச்சு பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், ரொம்ப நன்றி.